இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி 13வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றியுள்ளார். रक्षा सचिव श्री राजेश कुमार सिंह and लालजी मंदिर है. Unfurling of the national flag and the address to the nation. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். சுதந்திர தினத்தையொட்டி டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. செங்கோட்டையை சுற்றியுள்ள வீதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு வந்தே மாதரம் 150வது ஆண்டு விழா, இளைஞர் சக்தி வளர்த்த இந்தியா 2047 ஆகிய கருப்பொருள்களில் சுதந்திர தினம் கொண்டாடப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழலில் இன்று காலை செங்கோட்டையில் கொடியேற்றுவதற்கு முன்பாக பிரதமர் மோடி மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியுள்ளார். தொடர்ந்து முதன்முறையாக செங்கோட்டையில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டு விழா தொடங்கியுள்ளது. आज हर घर तिरंगा है, हर मन तिरंगा है और देश उत्साह और उमंग के साथ नए संकल्पों को लेकर के आज आगे बढ़ रहा है. आज जब हम देश के लोग वंदे मातरम के 150 वर्ष मना रहे हैं, तो इससे बड़ा उत्तम अवसर क्या हो सकता है. मेरे प्यारे देशवासियों, पिछले दिनों அத்துடன் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வந்த முதல்வருக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவிற்கு மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள், அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி ஏவிஎஸ்எம் எஸ்சிஎஸ் ஆஃபீஸர் கமாண்டிங் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நேவல், ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம், பிஎஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஆஃப் போலீஸ் கிரேட்டர் சென்னை போலீஸ். தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் விஜய் முதல் முறையாக தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி வைத்துள்ளார். மக்களிடம் பேசிய முதலமைச்சர், இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன்.
நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒண்ணு வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒண்ணு சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒண்ணு சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். இப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இந்த நேரத்துல நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து ஊழல்லிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2. மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3. மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4. மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5. வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வாவு சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இவற்றிற்கான அரசாணைகள் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு மையங்களை நிறுவுதல், இத்தகைய பராமரிப்பு நிலையங்களுக்கான சட்ட மற்றும் ஒழுங்கு விதிகளை தயாரித்தல் என்பன உள்ளடங்கலாக மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான குறிப்பிடத்தக்க சட்ட கொள்கை மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் சகல பிரஜைகளதும் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பை கொண்டிருப்பதாகவும் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் இலங்கை தொடர்பான மீளாய்வு கூட்டம் நேற்று ஜெனீவாவில் நடைபெற்றது. அங்கு மீளாய்வு குழுவின் பிரதிநிதிகளால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து உரையாற்றிய போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான பிரகடனத்துக்கு அமைவாக அவர்களது உரிமைகளை பாதுகாப்பதற்கான புதிய சட்டமூலத்தை வரைதல், சைகை மொழி தொடர்பில் ஏற்கனவே முன்மொழிந்த சட்டத்தை உருவாக்குதல், மரகேஷ் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துதல், அணுகல் விதிமுறைகளை மீளாய்வு செய்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் செயற்திட்டத்தை புதுப்பித்தல் என்பன இதில் உள்ளடங்கும். அதேபோன்று கடந்த ஜூன் மாதம் மாற்றுத்திறனாளிகள் தங்கியிருந்த பராமரிப்பு மையம் ஒன்றில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்திருந்தனர். உரிய அதிகாரிகளினால் தொடர்ந்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளையும் மீறி அந்த பராமரிப்பு மையம் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்படாமல் இயங்கி வருகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு மையங்களை நிறுவுதல், இத்தகைய பராமரிப்பு நிலையங்களுக்கான சட்ட மற்றும் ஒழுங்கு விதிகளை தயாரித்தல் என்பன உள்ளடங்கலாக இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நிகழ்வதை தடுப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. அடுத்ததாக நீதிமன்றங்கள், போலீஸ் நிலையங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் போன்ற பொது கட்டமைப்புகளில் சைகை மொழி வசதிகள் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன. அது மாத்திரமன்றி செவிப்புலன் குறைபாடு உடையவர்களுக்கு அவசியமான உதவிகளை வழங்குவதற்கு ஏதுவாக அவசர சேவை பணியாளர்களுக்கு முறையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் முடிவுகளை சைகை மொழியில் வெளிப்படுத்துவதற்கும் அதன் துல்லியத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் சைகை மொழி சொல்லதிகாரியை உருவாக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
எது எவ்வாறிருப்பினும் சகல இலங்கையர்களது மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருகின்றது. திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சையின் மூலம் சிறுநீரக பையில் இருந்த 3 கிலோ 100 கிராம் நிறையுடைய பாரிய சிறுநீரக கல்லை அகற்றி வைத்தியர்கள் மருத்துவ சாதனை படைத்துள்ளனர். சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் நேற்று திருகோணமலையைச் சேர்ந்த 52 வயதான ஆண் ஒருவருக்கு இந்த சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சிறுநீரக பையில் இருந்த 3.1 கிலோகிராம் நிறையுடையதும் 21 சென்டிமீட்டர் நீளமுடையதுமான குறித்த சிறுநீரக கல் அகற்றப்பட்டுள்ளது. ஜனாதிபதியுடன் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் முழுமையான காணொளியை ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்துமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி ஊடக பிரிவிடம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் நேற்று ஜனாதிபதி ஊடக பிரிவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் ஆரம்ப பகுதி மாத்திரமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த காணொளியின் ஒரு சில பகுதிகளில் தெளிவற்ற தன்மை காணப்படுகின்றது. ஆகவே கலந்துரையாடலின் முழுமையான காணொளியை வெளிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி கலந்துரையாடல் முழுவதும் இடம்பெற்ற அனைத்து உரையாடல்கள், அவதானிப்புகள் மற்றும் பதில்கள் உட்பட சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகளின் இறுதி கருத்துக்களும் அடங்கிய முழுமையான தொகுக்கப்படாத காணொளி பதிவை வழங்குமாறு அச்சங்கம் கோரியுள்ளது. மேலும் குறித்த காணொளியை மிக தெளிவான ஒலி மற்றும் காட்சி தரத்துடன் வழங்குமாறும் சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிர்வாக செயலாளர் சுராணி சமரசேகரவின் கையொப்பத்துடன் இந்த கடிதம் ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றங்களால் சிறுவர்களிடையே இருவேறு வழிகளில் நோய் பரவுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக சிறுவர் நல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் அதிக வெப்பமான வானிலை காரணமாக சிறுவர்கள், பெரியவர்கள் மட்டுமின்றி கர்ப்பிணி தாய்மார்களும் நீர்ச்சத்து இழப்பிற்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புள்ளதால் அதிகளவில் நீரை குடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். මේ දවස්වල වැඩිපුර වතුර බොනවා නම් හොඳයි. ඇත්තටම දරුවෙක් ගෙනම් වතුර ප්‍රමාණය තීරණය වෙන්නේ බරේ හැටියට. බරේ හැටියට වතුර දෙන්න ඕනේ දරුවන්ට. වෙනද වතුර බෝතලයක් බීපු දරුවෙක්ට බෝතල් දෙකක් වුණත් වතුර බොනවා නම් වැඩි හොඳයි. වතුර විතරක් නෙමෙයි ස්වභාවික දියර ආහාර තමයි අපි අනුමත කරන්නේ. පැණි බීම වර්ග දෙන්න නම් එපා. එතෙන්දී බොනවන රෝග ආපෞසරයක් වැඩි වෙන්න පුළුවන්. සාමාන්‍යයෙන් වැඩිහිටියෙක් මේ දවස්වල වතුර ලීටර් 3ක්වත් බොනවා නම් හොඳයි. එහෙම නැත්නම් අපි විජලනය වෙන්න පුළුවන්. වතුර නොබී අපි පාරේ සෙල්ලම් කරොත්, පාරේ වැඩ කරොත්, විනෝද ගමන් ගියොත් සමහර වෙලාවට අපිට කලන්තේ දාලා වැටෙන්න පුළුවන්. තාප කම්පන තත්ත්වයන් නැති වෙන්න පුළුවන්. ඒ කියන්නේ කලන්තේ හැදෙන්න පුළුවන්, ෆිට් එක වලිපුව හැදෙන්න පුළුවන්, මරණ පවා සිදු වෙන්න පුළුවන්. ඒ නිසා මේ වගේ තද රස්නිකාදී වැඩිපුර වතුර වගේ මේ ස්වභාවික දියර ආහාර අපි බොනවා නම් මම හිතනවා මේ විජලන තත්ත්වයන් අවම කරගන්න පුළුවන්. குறிப்பாக சாதாரண முதியவர் ஒருவர் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 3 லிட்டர் நீரையேனும் அருந்துவது பொருத்தமானது என்பதுடன் சிறுவர்களுக்கு நீரை கொடுக்கும் போது அவர்களின் உடல் எடைகளுக்கு ஏற்ப நீரை வழங்க பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட காலமாக போதுமான அளவு நீரை குடிக்காமல் இருப்பதனால் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. அத்துடன் நீரை குடிக்காமல் திறந்த வெளிகளில் வேலைகளில் ஈடுபடுதல், சுற்றுலாக்கள் செல்லுதல் போன்றவற்றின் காரணமாக வெப்ப அதிர்ச்சி, மயக்கம், வலிப்பு போன்ற சிக்கல்கள் ஏற்படக்கூடும். இது மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய கடுமையான ஒரு நிலை. எனவே வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது நீர் போத்தல் ஒன்றை உடன் எடுத்து செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் வயிற்றுப்போக்கு பரவுவதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் நிலவுவதால் எப்போதும் சிறுவர்களுக்கு சுத்தமான குடிநீரையும் சுத்தமான உணவுகளையும் வழங்க வேண்டும். சிறுவர்களுக்கு செயற்கை பானங்கள் மற்றும் நொறுக்கு தீனிகளை வழங்குவதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக எலுமிச்சை, தோடம்பழம், இளநீர், கஞ்சி வகைகள் மற்றும் சூப் போன்ற இயற்கை திரவ உணவுகளை அருந்த ஊக்குவிக்க வேண்டும். இதனிடையே சிறுவர்கள் கைபேசிகளை பயன்படுத்தி நேரத்தை கழிப்பதற்கு இடமளிக்காமல் அவர்களை பல்வேறு உடற்பயிற்சி சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த வேண்டும்.
செம்மணியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மையையும் நீதியையும் உலகிற்கு எடுத்துக் கூறுவதுடன் செம்மணி படுகொலையின் வரலாற்றை அடுத்த தலைமுறையினருக்கு மறக்காமல் கடத்தும் நோக்கில் செம்மணியில் எங்கள் கண்மணிகள் என்ற நாடகம் வடமாகாணம் முழுவதும் ஆற்றுகைப்படுத்தப்பட்டு வருகின்றது. சாலை செல்லும் பிள்ளைகளை அவர்கள் பிடித்தெடுக்கின்றார்கள். அதிலே ஒருதிதான் கிருசாந்தி. ராணுவ கட்டுப்பாட்டில் அந்த கொடுமைகள் அரங்கேறுகிறது யாழிலே. வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 இடங்களில் மக்களினதும் மாணவர்களினதும் பார்வைக்காக நாடக ஆற்றுகைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுமார் 30 நிமிடங்கள் கொண்ட இந்த நாடகம் செம்மணியில் இடம்பெற்ற கொடூர சம்பவங்களை மையப்படுத்தி அன்றைய மக்களின் மகிழ்ச்சியான இயல்பு வாழ்க்கையிலிருந்து படிப்படியாக இடம்பெற்ற இராணுவ ஆக்கிரமிப்பு, அச்சுறுத்தல் மற்றும் மனித உரிமை மீறல்களை காட்சிப்படுத்துகின்றது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் வீதியில் பயணித்தவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை, பெண்கள் மற்றும் மாணவிகள் மீதான பாலியல் வன்முறைகள், சித்திரவதைகள், காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி அலைந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் வேதனைகள் போன்ற பல்வேறு சம்பவங்கள் நாடகத்தில் உணர்வு பூர்வமாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. ஒரு அடையாளம் தெரியக்கூடாது. இந்த 11ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட தெருவழி நாடகமானது செம்மணியில் நீதியின் ஓலம் நிறுவப்பெறும் 17ஆம் திகதி இறுதி நாளில் செம்மணியில் இடம்பெற உள்ளதுடன் 20ஆம் திகதி வரை இந்த நாடகம் அரங்கேற்றப்பட உள்ளது. சிரித்து கொண்டு பார்ப்பினோமா, நான் இந்த நாடகத்தை எல்லாருமே ஒரு மன கவலையோடும் ஒரு உணர்வோடும் பார்த்ததா கண்டபடி மாதிரி சின்ன இப்படி சாக்கொள்ளி நம்ம நப்பாவைக்கு அந்த உணர்வு மேலே தெரிவிக்க எல்லா நாடகங்களை கொண்டு கிராமங்களுக்கு பிள்ளை கொஞ்சம் பயம் தெளிஞ்சு அவையும் தங்கட பாதுகாப்பை தேடிக்கொள்ளுவினா எல்லாமே மறந்து போயிருக்குது. இளைய சமுதாயத்துக்கு எங்களோட வரலாறை கட்டாயம் கடத்த வேண்டியது எங்களோட வரலாறு தெரிஞ்ச எங்களுடைய கடமை. இந்த நிலையில் செம்மணி மனித புதைக்குழியின் 106வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மனித எண்புக்கூட்டு தொகுதியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான பாதீட்டினை சமர்ப்பிக்க நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் அக்டோபர் மாதம் மன்று கூடும் போது பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டதும் அரசாங்கம் நிதியை விடுவிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும், அவ்வாறு நிதி விடுவிக்கப்பட்டால் அடுத்த கட்ட பணிகள் முன்னெடுக்கப்படும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி 3ஆம் கட்டத்தின் 52ஆம் நாள் யாழ் நீதவான் கௌரவ S. லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் காலை எடுத்துக்கொள்ளப்பட்டது. புதிதாக 2 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 554 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து 7 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டது. மொத்தமாக 547 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மனித எண்பு குவியல்கள் 2 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 2 குழிகள் எழுமாற்றாக தெரிவு செய்யப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதில் மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது தெரிந்தது. அதைவிட GPR பரிசோதனை செய்யப்படாத இந்த சிந்துபாத்தி எல்லைக்குள் இருக்கின்ற பகுதிகளை தெரிவு செய்து இன்று 6 1 மீட்டர் அகலமும் 1 மீட்டர் நீளமுமான குழிகள் 6 அகலப்பட்டு அதில்
மனித எண்பு தொகுதிகள் 3 குழிகளுக்குள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து 53ஆம் நாள் அகழ் பணி நாளை நடைபெறும். இதே நேரம் மிகுதி நீதிமன்ற சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவல் இருக்கும் மிகுதி சான்று பொருட்களை ஆய்வு செய்வதற்காக நாளை 3ஆம் நாள் பேராசிரியர் ராஜசோமுதவனால் ஆய்வுக்கும் அதற்கான குறிப்புகள் எடுத்தல் படங்கள் எடுத்தல் நிகழ்வும் நாளை